நான் அதை பார்த்து இருந்த பொழுது தம்பி தீபக் ரவி அவர்கள் அங்கே வந்திருந்தாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலை விட்டு வெளியில் வருகிறது ஃப்ளைட்டில் வர்ற பொழுது ஸோ ஒரு கிட்டத்தட்ட 2 கதை சொல்லியிருந்தேன். அந்த கதை தான் சொல்லுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கண்ணன் டிரைவர் சார்ட்ட இந்த கதை சொன்ன உடனடியாக எடுக்கணும். காரணம், கண்ணன் ரவி சார் அவர் சினிமாவுக்கு வருவது என்பது பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல. இந்த ஊடகத்துக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். திட்டக்குடியில் பிறந்து இளமையில் வறுமையை சுமந்து துபாய்க்கு சென்று, துபாய் நான் பார்க்க வளர்ந்த துபாய் அப்படின்னு சொல்லுவார். வேறு யாரும் அதை சொல்ல முடியாது. துபாயால் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் பார்க்க வளர்ந்த துபாய் அப்படின்னு கிட்டத்தட்ட 35 வருட காலங்கள் ஒரு தமிழன் அந்த துபாய்க்கு போயிட்டா எங்கேயாவது திக்குமுக்கு வேணால் அவர் அண்டர்டேக் பண்ணிக்குவார். ஸோ அந்த வகையில் அந்த எண்ணம், பரந்த எண்ணம் கொண்டவர், சினிமா மீது தீராத காதல் கொண்டவர். இன்றைய தினம் தயாரிப்பாளர்கள் அருகி மறிய போய்விட்டார்கள். ஸோ இந்த ட்ரிபிள் என்ற ஒரு கண்டென்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் சித்ரா லட்சுமணன் சொன்ன மாதிரி இந்த டீயோட செட்டப்பு TN 2026 தங்க நட்சத்திரம். இது நிச்சயமாக ஒரு தன்னடக்கத்தோடு சொல்கிறேன். நிறைய மேடை, இன்னும் 2-3 மேடை வரும். இப்போ இது சம்மந்தப்பட்ட இத்தனை பேரையும் நான் நெஞ்சுருகி பாராட்டுவதற்கு இப்போ சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுறேன். தம்பி நட்டிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணிட்டு வந்த ஒரு பிள்ளை. பல கோடிகள் அமிதாப் பச்சன்லேருந்து யாரையெல்லாம் கனவோக நினச்சிட்டு இருக்கோ அத்தனை பேரையும் பார்த்துட்டு ஒத்தி வச்சுட்டு ஒரு பேஷனுக்காக இங்கே வந்த ஒரு பிள்ளை. ஒரு தங்க சதுரங்க வேட்டைக்கு பிறகு சார் சொன்ன மாதிரி அற்புதமான ஒரு நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரன், ஆன்மீகவாதி. அந்த பிள்ளைய நெஞ்சுருக வைத்ததில் இந்த கதை ஒரு அடுத்த தளத்துக்கு அழைத்து போகும் அப்படின்ற பொழுது தனிப்பட்ட முறையில் ஒரு சினிமா ரசிகனாக ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு விஷயம், எனக்கு இன்றைய தினம் நம்மளை விட அடுத்த உயர்ந்த நிலையில் இருப்பதாக நான் கருதுவது MS பாஸ்கர் மாமா, ஒரு சிவனடியார், என் மரியாதைக்குரிய எங்கள் ஐயா மகன் இளவரச ஐயா. நாங்கள் 3 பேரும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். 3 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு என்பது இந்த படம் தான். அது என் மகன் இந்த கதையை சொல்லிவிட்டு அவன் உள்வாங்கிட்டான். அரசியல் குடும்பத்திலேருந்து வந்த காரணத்தினால் நான் கதை எழுதிவிட்டால் பட்டாது, அந்த கதையை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நான் கதை எழுதி கொடுத்துட்டேன். இந்த வசனத்தில் பாதி தான் நான் எழுதியிருக்கேன், மீதியா எழுதியிருக்கிறான். இதில் விட்டு போன கலைஞர்களின் நிறைய மேடைகள் இருக்கு, நான் சொல்லிக்கிறேன். விஜய் சந்திரசேகர் அவர்களுக்கு இது வேறு ஒரு கலர் கொடுக்கும். என்ன அருமை மகள், ஆமாம், இது மேடையில் பேசுகிற பொழுது அப்படி நெகிழ்ந்தேன். என்னடா மடை திறந்த வெள்ளம் போல ஒரு ஃப்ளோவில். ஆமாம், காலம் உங்கள் அப்பா இருக்கிற மேலே இருக்கார், இறைவனாக இருந்து ஒரு முறை ஒரு வழி நடத்துகிறாரு. ஆமாம், அந்த பிள்ளையை நான் பார்க்கறப்ப சொன்னேன், ஒரு பர்வீன் சுல்தானா போல நீ நிறைய படி, மிகப்பெரிய உள்வாங்கக்கூடிய திறன் இருக்குது, மெமரி பவர் இருக்குது, மேடை ஆளுமை இருக்குது. ஸோ மல்டி விஷயத்தில் போ, பன்முகத்தன்மையோட போ அப்படின்னு. ஸோ அந்த பாப்பா அதை உள்வாங்கிட்டது. அதே போல் ஒரு பரதநாட்டிய கலைஞராக ஒரு கலைஞர் தேவைப்படுகிற பொழுது கும்கி 2 ஹீரோயின் சிறுதா ரவி அதை உள்வாங்கிட்டு ஒரு பரதநாட்டிய மங்கையாகவே நடிச்சிருக்கிறாங்க. அருமை தம்பி முத்துக்குமார்